ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ப்ளவுஸோட பேக் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். கேன்வாஸ் வச்சு ரெடி பண்ண போகிறோம், சரிங்களா? அதுக்கு வந்து நான் கேன்வாஸ் எடுத்திருக்கேன் அண்ட் அதுக்கப்புறம் பார்டர் எடுத்திருக்கேன். ப்ளவுஸில் ஸ்லீவுக்கு போக மிச்சம் இருக்கிற பார்டர் எடுத்திருக்கேன். அது எவ்வளோ எடுக்கணும்னா, உங்களோட கழுத்து உயரம் இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அந்த பார்டரோட அகலம் எவ்வளோ இருக்குன்னா, ஒரு சைடு பார்டரோட அகலத்தை மட்டும் தான் நான் இதில் மெஷர் பண்ணி காட்டியிருக்கேன். 6 இன்ச் இருக்குது. ஸோ 2 சைடும் நீங்கள் அட்டாச் பண்ணும்போது என்னென்னா 12 இன்ச்சு கிட்ட வந்துடும். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் வந்து கழுத்து 3 இன்ச்சு ப்ளஸ் அதுலேருந்து ஒரு 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா பார்டரோட அகலம் இருக்கிற மாதிரி ஒரு சைடோட பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 2 சைடுக்கும் சேர்த்து வந்துருச்சுன்னா உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி ப்ளவுஸில் வந்து பேக் சைடுக்கு வெறும் ஆம்கோல் வெட்டியிருக்கோம், ஷோல்டர் வெட்டியிருக்கோம், பாடி பார்ட் வெட்டியிருக்கோம், அவ்வளோதான். இப்போது உயரம் வந்து பார்த்துலாம். ப்ளவுஸோட உயரம் வந்து ஒரு 13 இன்ச் இருக்குது. அகலம் வந்து 9 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு மார்ஜினுக்காக சேர்த்துருக்கோம். அதே மாதிரி ஆம்கோல் வந்து ஒரு 6 இன்ச் அளவுக்கு நான் வந்து ஆம்கோல் எடுத்திருக்கேன். ஷோல்டர் வந்து வெட்ட கிடையாது, சரிங்களா? ஆம்கோல் 6 இன்ச்சு எடுத்திருக்கேன். ஸோ ஷோல்டர் ஜாயினிங் பண்ணால் 5.5 வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அதே மாதிரி நம்ம கழுத்து வந்து ஃபுல் ஷோல்டர் வந்து 6 இன்ச்சு கிட்ட எடுத்திருக்கேன். கழுத்து 3 இன்ச்சும், ஷோல்டர் 3 இன்ச்சும், சரிங்களா? கழுத்து அகலம் 3 இன்ச்சு, ஷோல்டர் 3 இன்ச்சுன்னு 6 இன்ச் கிட்ட எடுத்திருக்கேன். அதே மாதிரி சாரி பீஸ்லேருந்து நான் கொஞ்சம் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இதில் வந்து 3க்கு 3 இன்ச் அளவில் ஒரு 25லேருந்து 30 பீஸ் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அந்த கழுத்து உயரத்துக்கு பொறுத்து 9 இன்ச்சு அந்த கழுத்து உயரத்துக்கு. இன்னும் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு 10, 12, 11 இன்ச்சுக்கு கழுத்து இறக்கம் வைக்கிறீங்கன்னா ஒரு 30லேருந்து 35 பீஸ் வரைக்கும் எடுத்துக்கோங்க. இப்போ சாரியோட உயரம் வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சாரியோட அகலத்துலேருந்து ஒரு 25 பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு வந்து 30 பீஸ் கிட்ட நீங்கள் வந்து இந்த மாதிரி 3க்கு 3 இன்ச்சில் ரெடி பண்ணி எடுத்துடலாம். சாரியோட உயரம் அப்படியே எடுத்துருங்க. அகலம் வந்து 25 பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இல்லை சாரியோட உயரம் குறைஞ்சிரும்னு சொன்னீங்கன்னா தனியாக 25 பாயிண்டில் வந்து பீஸு சில்க் காட்டனில் வாங்கி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ கேன்வாஸில் வந்து நான் 3 இன்ச்சு கழுத்து அகலம் கொடுத்துட்டு ப்ளஸ் ஒரு 3 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா வந்து நான் இது கொடுத்துருக்கேன். பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். உயரம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கழுத்து உயரம் எந்த அளவுக்கு வேணுமோ, அந்த அளவுக்கு நீங்க வந்து உயரம் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் கேன்வாஸ்ல வந்து கழுத்து மார்க் பண்ணிக்கிறேன். 3 இன்ச்சு கழுத்துனா, இந்த 3 இன்ச்சு கழுத்து அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். 2 1/2னா 2 1/2 மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் 3 இன்ச்சு மார்க் பண்ண பிறகு, அங்கேருந்து கழுத்து உயரம் எத்தனைனா 9 1/2 இன்ச்சு. ஸோ ஸ்டிச்சிங்கோட சேர்த்து 10 இன்ச் வந்துரும். ஸோ 9 1/2 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிட்டு, இப்போ இந்த மார்க்கிங்கோட மேலேருந்து ஸ்ட்ரெயிட்டா லைன் போடணும். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு அந்த கீழ பேஸ் வந்து நான் லைன் போட்டுட்டு, அதுக்கு முன்னாடி கீழயும் திரும்ப ஒரு 3 இன்ச் இருக்கான்னு வந்து பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா கீழ சின்னதா போயிடுச்சுன்னா, அப்புறம் டிசைன் நல்லா இருக்காது. அதனால கீழயும் 3 இன்ச், மேலேயும் 3 இன்ச் அந்த 2 பாயிண்ட்டையும் நம்ம ஒண்ணு சேர்க்கணும். சரிங்களா? ஒண்ணு சேர்த்த பிறகு, இப்பயே வெட்டிறாதீங்க. இன்னும் வேலை இருக்குது. ஒண்ணு சேர்த்து முடிச்சிட்டோமா, இப்போ மேல வந்து ஷோல்டர் ஜாயினிங்க்கு ஒரு 1/4 இன்ச் நான் வந்து விட்டுர்றேன். 1/4 இன்ச் விடலாம், நீங்க 1/2 இன்ச் விடலாம். ஸோ அந்த 1/2 இன்ச்சோட சேர்த்து தான் வந்து நீங்க நெக் டெப்த் எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ நான் வந்து ஷோல்டருக்குன்னு ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டேன். இந்த 1/4 இன்ச் விட்டுட்டோம்ல, அந்த பாயிண்ட்லேருந்து கீழ லென்த் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 9 இன்ச் இருக்குது. அந்த 9 இன்ச்ச பாதியா நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். பாதியா டேப்ப மடக்கி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அந்த பாதியில இன்னொரு ஒரு பாதியா மடக்கி டேப்ப மடக்கி மார்க் பண்ணிக்கிறோம். அந்த 9 இன்ச்லேருந்து டேப்ப நகர்த்திடாம, அப்படியே பாதி பாதி மார்க் பண்ணுங்க. அந்த 1/2 இன்ச் மார்க் பண்ணோம்ல, அதுலேருந்து திரும்ப ஒரு 1/4 இன்ச் மேல. எப்படின்னா, அந்த நெக்கோட லென்த்த 4ஆ நம்ம டிவைட் பண்ணிடுறோம். சரிங்களா? 1/4 இன்ச்சுக்கு 4ஆ டிவைட் பண்ணிடுறோம். அப்போ நம்மளுக்கு இந்த 3 பாயிண்ட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பாயிண்ட்லேருந்து 1/2 இன்ச் வந்து உள் சைடா நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பாயிண்ட்லேருந்து உள் சைடா, அதே மாரி லாஸ்ட்டா இருக்கக்கூடிய பாயிண்ட்லேருந்து 1/2 இன்ச் வெளி சைடா மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? உள் சைடா ஃபர்ஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறோம் 1/2 இன்ச்சு, 1/2 இன்ச் வந்து வெளி சைடா மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த பாயிண்ட்டெல்லாம் நம்ம சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வளைவு குடுக்குறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, நம்ம எப்பயும் போல வளைவு குடுக்குறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். 1/2 இன்ச்சு தான் நீங்க மார்க் பண்ணிக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த 3 பாயிண்ட்ட ஆர்ம் கர்வ் ஸ்கேல வச்சு நம்ம வந்து ஜாயிண்ட் பண்றோம். அந்த 3 பாயிண்ட்டையும் இந்த ஸ்கேல் வந்து டச் பண்ணணும். டச் பண்ணாம மேல கீழ இருக்கக்கூடாது. அந்த 3 பாயிண்ட்டையும் டச் பண்ற வரைக்கும் நீங்க ஸ்கேல வந்து ஆங்கிள் மாத்தி வச்சுட்டே வாங்க. அதே மாரி கீழ சைடுக்கும் அந்த 3 பாயிண்ட்டையும் நம்ம வந்து சேர்த்து நம்ம இந்த மாரி வளைவு வந்து வந்துச்சுன்னா, ஒரு அழகான பாட் நெக் வந்து ஈஸியா ரெடி பண்ணிடலாம். நெறைய பேருக்கு இந்த பாட் நெக் ட்ரா பண்றதுக்கே வந்து ஒழுங்கா வராது. ஸோ அவங்கலாம் இந்த மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா, எவ்வளோ அழகா ஒரு பாட் நெக் வந்துருச்சு பாருங்க. இந்த பாட் நெக்க வந்து கண்டிப்பா பிகினர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணீங்கன்னா, அழகா வரும் பாட் நெக். இதுக்கப்புறம் நம்ம பார்டர்ல தானே வேலை பார்க்க போறோம். ஸோ ஒரு இன்ச் வந்து நான் எக்ஸ்ட்ரா வெளி பக்கமா எடுத்துக்கிறேன்.
ஏன்னா, அந்த 1 இன்ச் எதுக்கு நான் எடுத்துக்கிறேன்னா, நம்ம பார்டர வச்சு வேலை பார்க்க போறோம் அப்படிங்கிறனால. இல்ல நீங்க வந்து கழுத்த அடிச்சு திருப்ப போறீங்கன்னா, 1/2 இன்ச் மட்டும் எடுத்துக்கோங்க. அ எக்ஸ்ட்ரா நான் எடுத்துருக்கேன் பாருங்க இது. 1/2 இன்ச் மட்டும் எடுத்துட்டு, உள் சைடா அடிச்சு திருப்ப போறீங்கன்னா, உங்களுக்கு 1/2 இன்ச் போதும். ஆனா, உங்களுக்கு பார்டர் தான் வெளி சைடா ஹைலைட் காட்டணுங்கிறனால 1 இன்ச் எடுத்துக்கலாம். இல்ல இன்னும் நல்ல ப்ராடா பார்டர் மட்டும் காட்டணும்னா 2லேருந்து 2 1/2 இன்ச் வரைக்கும் எக்ஸ்ட்ராவா வெளி சைடா நீங்க எடுத்துக்கலாம். அது வந்து உங்களோட பார்டரோட விட்த்த பொறுத்து, அகலத்த பொறுத்து இருக்குது. இப்ப இந்த பார்டர் வந்து கொஞ்சம் பெருசுங்கிறனால, அகலம் நெறையா இருக்குது. சில பார்டர்லாம் ரொம்ப சின்னதா இருக்கும். ஸோ, அதுக்கு பொறுத்து நீங்க வந்து மாத்தி எடுத்துக்கோங்க. நான் இல்லாட்டி இன்னொரு அடுத்தடுத்த வீடியோலயும் நான் சொல்றேன். எப்படி வந்து சின்ன பார்டருக்கு எவ்வளோ வைக்கலாம், பெரிய பார்டருக்கு வந்து விட்த் எவ்வளோ வைக்கலாம். அந்த மாரியான வீடியோஸும் நான் வந்து அடுத்தடுத்து கொண்டு வரேன். சரிங்களா? இப்போ வந்து அந்த ஷேப்ப வந்து நான் மார்க் பண்ணியாச்சா, அந்த ஷேப்ப மார்க் பண்ண பிறகு, உள் சைட வந்து ஃபர்ஸ்ட்டு வெட்டி எடுத்துருங்க. வெளி சைடு வெட்டுறதுக்கு முன்னாடி உள் சைட வந்து பார்த்து பொறுமையா அந்த ஷேப் அந்த வளைவு இருக்குன்னா, அந்த வளைவு வளைவு வர்ற மாதிரியே கட் பண்ணுங்க. கொஞ்சம் ஜிக்ஸாகா கட் பண்ணி எடுத்துறாதீங்க. அதுக்கப்புறம் அந்த ஷோல்டர் ஜாயினிங் பண்ணோமா, அந்த பாயிண்ட்ட விட்டுருங்க. அத ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துறாதீங்க. ஏன்னா பாட் நெக்குன்னு வரும்போது கழுத்து அகண்டு போயிரும். ஸோ, அதனால அந்த பாயிண்ட் அந்த மேல ஷோல்டருக்காக நம்ம விட்டோம்ல, அந்த இத அப்படியே வந்து விட்டுருங்க. அப்பதான் வந்து அந்த பாட் நெக் வந்து நம்ம எந்த கழுத்து அகலத்தில மார்க் பண்ணோமோ, அந்த அகலம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்ப இந்த இத பார்டர வந்து நம்ம அட்டாச் பண்ண வச்சு அயர்ன் பண்ணணும். அது எப்படி அயர்ன் பண்ணணும்னு உங்களுக்கும் தெரியும். பட் இருந்தாலும் இன்னொரு ஒரு டிப் சொல்றேன். இப்போ இந்த பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்து நல்லா காப்பர் கலர்ல நல்லா கலர் இருக்குது. மேல போக போக பார்த்தீங்கன்னா, அந்த ஆரஞ்சு கலர், காப்பர் இந்த மாரி கிடைக்குது. இப்ப சப்போஸ் எனக்கு வந்து இத வந்து இந்த மாரியே ஜாயின் பண்ணலாம். அந்த கீழ அந்த பார்டரோட இது குடுத்துருக்கு பாருங்க. அந்த இது இருக்கிற மாதிரி அதுக்கு மேல தையல் போடலாம். இப்போ சப்போஸ் எனக்கு வந்து இந்த சைட்ல மட்டும் இந்த கலர் வேணும். அந்த ஆரஞ்சு கலர் வேணும்னா, நம்ம அப்படியே அந்த ஆரஞ்சு கலர அப்படியே இருக்கிற மாரியே நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இல்ல எனக்கு சைட்ல இந்த பார்டரோட கலர் வேணும். ஆரஞ்சு கலர் உள் சைடா இருக்கட்டும்னா, நீங்க இந்த மாரி நான் சொல்ற மெத்தட்ல இந்த மாரி வச்சு நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்ப எனக்கு வந்து சைட்ல ஆரஞ்ச் கலர் வேணும். பார்டர் கலர் அந்த காப்பர் கலர் பார்டர் இருக்குல்ல லோட்டஸ் போட்ட மாரி. அது உள் சைடு போணும்னா, நீங்க இந்த மாரி தான் வச்சு ஸ்டிச் பண்ற மாரி இருக்கும். அதாவது பார்டரோட நல்ல பக்கம் ஒண்ணா இருக்கிற மாரி வச்சு, நீங்க மேல வெளிப்பக்கம் உங்கள பார்க்குற மாரி வச்சு, நீங்க ஒரு தையல் போட்டு எடுத்துருங்க. 1/2 இன்ச்ல தையல் போடுங்க. ஏன்னா இது பார்டரு அண்ட் அதனால நீங்க தாராளமா 1/2 இன்ச் தையல் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தையல் போட்ட பிறகு பார்டரோட சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாரி இந்த கேன்வாஸோட சென்டர் பாயிண்ட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. கேன்வாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு ஷைனா இருக்கும், ஒரு சைடு ரஃப்பா இருக்கும். ரஃப்பா இருக்கிற சைடுல தான் நீங்க ட்ரா பண்ணணும். ஷைனா இருக்கிற சைட நீங்க ஃபேப்ரிக் மேல வச்சு பேஸ்ட் பண்ணணும். இப்ப இந்த பார்டர்ல வந்து நான் பார்டரோட பின் பக்கத்துல வச்சு, அந்த கேன்வாஸ்ல இருக்க ஷைனிங் பகுதி அடியில இருக்கிற மாரி வச்சு, நம்ம வந்து இப்ப பிரஸ் பண்ணி எடுத்துடலாம். சரிங்களா? அதே மாரி சென்டர் மார்க் பண்ணி வைங்க. அது மாரி பிரஸ் பண்ணி எடுத்த பிறகு எக்ஸஸா இருக்கிற பார்டர வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஒட்டி கட் பண்ணக்கூடாது. ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு கட் பண்ணி எடுங்க. ஏன்னா, அத வந்து நம்ம மடிச்சு அடிக்கிறதுக்கு தேவைப்படும். அதனால 1/4 இன்ச் கேப் விட்டுட்டு, நீங்க வந்து சுத்திலும் கட் பண்ணி எடுத்துருங்க. சென்டர் கட் பண்ணிறாதீங்க. அதே மாரி கேன்வாஸோட சென்டரும், பார்டரோட சென்டரும் ஒண்ணா இருக்கிற மாரி வச்சு, அதுக்கப்புறம் அயர்ன் பண்ணிட்டு, இந்த ப்ராசஸ் வந்து நீங்க பண்ணுங்க. இதுல என்ன பெரிய ப்ராசஸ்னா, இந்த மாரி கேன்வாஸ நம்ம அயர்ன் பண்றது பெரிய ப்ராசஸ். அதுக்கப்புறம் அதுக்குள்ள நம்ம வைக்கக்கூடிய பீசஸ் வைக்கக்கூடிய அந்த வேலை கொஞ்சம் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் அதிகம். கிட்டத்தட்ட தோராயமா ஸ்டார்ட்டிங்ல நீங்க இந்த நெக் டிசைன் ட்ரை பண்ணும்போது 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் தாராளமா எடுக்கும். ஏன்னா, நீங்க வீடியோ பார்த்து பார்த்து பண்றனால. அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு பழகிருச்சுன்னா, ஒரு 1/2 அன் ஹவர்ல கூட இந்த டிசைன் வந்து நீங்க நீட்டா வந்து ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ சுத்திலும் வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம வந்து அந்த ஃபேப்ரிக் எக்ஸஸா இருக்க ஃபேப்ரிக்லாம் உள் சைடா விட்டு, தையல் போட்டு எடுத்துடுறோமா? இப்போ இத வந்து நம்ம ப்ளவுஸ் பீஸ் மேல வைக்கணும். இப்ப பாருங்க எவ்வளோ அழகா வந்திருக்குன்னு. இத வந்து எப்படி ப்ளவுஸ் பீஸ் மேல வைக்கிறது? இது சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. திரும்பவும் ஒரு வாட்டி சாக்க வச்சு அந்த நெக்கோட சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளவுஸோட மெயின் பீஸ் வாங்க. ப்ளவுஸ் மெயின் பீஸ்ல இன்னும் நம்ம லைனிங் அட்டாச் பண்ணல. ஸோ, அத வந்து சுத்திலும் லைனிங் அட்டாச் பண்றதுக்கு முன்னாடி, மம் சப்போஸ் லைனிங்கோட ஹைட் வந்து உங்ககிட்ட கம்மியா தான் இருக்குது. கஸ்டமர் கம்மியா தான் துணி எடுத்துட்டு வந்து குடுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு லைனிங்கோட ஹைட் கம்மியா இருக்குன்னா, ஆ லைனிங்ல வந்து மடிச்சடிக்க நமக்கு தோராயமா 1லேருந்து 2 இன்ச் தேவைப்படும் மடிச்சடிக்க. ஆனா உங்ககிட்ட இருக்கிறதே 1/2 இன்ச் தான் மடிச்சடிக்க இருக்குன்னா, கவலையேப்படாதீங்க. ப்ளவுஸ் பீஸ்ல ஒரு எக்ஸ்ட்ரா 1 இன்ச் அதிகமா கீழ் சைடா இருக்கிற மாரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சரிங்களா? ப்ளவுஸ் பீஸ்ல 1 இன்ச் எக்ஸ்ட்ரா அதிகமா கீழ் சைடுல இருக்கிற மாரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. லைனிங்ல ஒரு 1/2 இன்ச் மடிச்சு அடிக்கிறதுனாலே போதும். அது ஏன் அப்படின்னு நான் வந்து கடைசியா சொல்றேன். இப்ப சுத்திலும் நம்ம தையல் போட்ட பிறகு கீழ இருக்கக்கூடிய அந்த 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சோம்ல, அத வந்து கட் பண்ணக்கூடாது. சைட்ல எவ்வளோ பீசஸ்ல எக்ஸ்ட்ரா இருக்கோ, அத மட்டுமே நீங்க கட் பண்ணி எடுங்க. அது ஏன்னு நான் பின்னாடி சொல்றேன். அதுக்கப்புறம் நம்ம சுத்திலும் கட் பண்ணி எடுத்த பிறகு, ப்ளவுஸோட சென்டர் நாட்ச்.
வந்து பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா அதே மாரி இந்த சென்டர் நாச்சஸ்ல எதுக்கு நான் சொல்றேன்னா, கொஞ்சம் ஷேப் மாறிட்டாலும் முன்ன பின்ன லைட்டா அகண்டு போனாலுமே அது ஒழுங்கா இருக்காது. டிசைன் வந்து நல்லா இருக்காது. அதனால தான் டிசைன் நம்மளுக்கு நல்லா பெர்ஃபெக்ட்டா வரணும்னு தான் சென்டர்லாம் வந்து நான் நாட்ச் பண்ணி எடுக்க சொல்றேன். சென்டர் வந்து இப்ப ப்ளவுஸ் பீஸ 2ஆ மடிச்சுட்டு, நம்ம வந்து சென்டர் வந்து மார்க் பண்ணிடலாம். சின்னதா நாட்ச் குடுத்தா போதும். ரொம்ப பெருசாலாம் வந்து கட் பண்ணணும் அவசியம் இல்ல. சின்னதா நாட்ச் குடுத்துக்கோங்க. இப்போ நாட்ச் குடுத்துட்டோமா, இப்போ ப்ளவுஸோட பின்பகுதிய தானே நீங்க வச்சிருக்கீங்க. அதுக்கு மேல ப்ளவுஸோட பின்பகுதிக்கு மேல நம்ம ரெடி பண்ண இந்த கேன்வாஸ் பார்டரோட நல்ல பக்கத்த இருக்கிற மாரி வச்சு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதேமாரி இப்ப சென்டர் வந்து உங்களுக்கு சரியா இருக்கா? இல்லையா? எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நீங்க ப்ளவுஸ் பீஸோட சென்டரும், கேன்வாஸோட சென்டரும் ஒண்ணா இருக்கிற மாரி வச்சுட்டு, சைட்ல இருக்கக்கூடிய அந்த ஷோல்டரோட அகலம் வந்து எவ்வளோ இருக்குன்னு மார்க் பாருங்க. ஒரு சைடு ஜாஸ்தி, ஒரு சைடு கம்மியா இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. 2 சைடும் ஷோல்டர் வந்து ஈக்குவலான சைஸ்ல இருக்கிற மாரி பார்த்துக்கிட்டீங்கன்னா, நீங்க கரெக்ட்டா சென்டர்ல தான் அந்த பீஸ வச்சிருக்கீங்கன்னு நீங்களே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்ப 2 குண்டூசி மேலேயும், கீழயும் நான் வந்து குண்டூசி போட்டு செக்யூர் பண்ணிட்டு, இப்போ கேன்வாஸ் மேல தையல் போடாம, கேன்வாஸ ஒட்டி வந்து நீங்க சைட்ல தையல் போட்டு வாங்க. மேல தையல் போடாதீங்க. கேன்வாஸ ஒட்டி சைட்ல வந்து தையல் போட்டுட்டு வாங்க. இந்த வளைவுகள்லாம் வரும்போது கொஞ்சம் நிறுத்தி நிதானமா தையல் போடுங்க. ஏன்னா, மெயின் வந்து நம்ம பாட் நெக்ல அந்த வளைவு தான். கரெக்ட்டா அந்த ஷோல்டர் கிட்ட வரக்கூடிய அந்த வளைவு தான் மெயின். ஸோ, அங்கலாம் வந்து நிறுத்தி நிதானமா தையல் போட்டுட்டு வாங்க. சுத்திலும் வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி தையல் போட்டு எடுத்த பிறகு ஒட்டி கட் பண்ணிறாதீங்க. தையல ஒட்டி வந்து நம்ம கட் பண்ணக்கூடாது. அதே மாரி கட் பண்ணும்போதும், தையல் போட்டோம் பாருங்க, அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு இடம் விட்டு தான் நம்ம கட் பண்ணணும். சரிங்களா? இடம் விட்டு தான் நம்ம வந்து கட் பண்ணணும். அதே மாரி அ நாச்சஸ் குடுக்குறதுனா ஸ்ட்ரெய்ட்டா குடுக்காதீங்க. இப்ப வந்து நம்ம சின்ன சின்னதா வந்து நாச்சஸ் குடுப்போம்ல, கழுத்த அடிச்சு திருப்புறது பிறகு. அந்த நாச்சஸ் வந்து ஸ்ட்ரெய்ட்டா குடுக்காம, கிராஸா குடுங்க. ஸ்ட்ரெய்ட்டா குடுக்கும்போது என்ன ஆகும்னா, அடிச்சு திருப்பும்போது அது போய் உள்ள சுருண்டுகிட்டு தடி தடியா நிக்கும். வந்து கரெக்ட்டா வந்து அது ஷேப் குடுக்காது. உள்ள சுருண்டுக்குரும். இதே நீங்க கிராஸா வெட்டுனீங்கன்னா, அழகா வந்து அது சைடா கிராஸா சுருண்டுக்கும்போது, உங்களுக்கு ஷேப் வந்து அழகா வரும். சரிங்களா? இந்த ப்ராசஸ வந்து இதுக்கும் யூஸ் பண்ணுங்க. அதேமாரி நம்ம கேன்வாஸ்ல பார்டர் வச்சு சைட்ல அடிச்சோம் பாருங்க, மடிச்சு வச்சோம் பாருங்க. அதையும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நான் கிராஸா தான் கட் பண்ணி நான் வந்து மடிச்சு, மடிச்சு அடிச்சுட்டு வந்திருப்பேன் கேன்வாஸ்ல. இப்போ ஆ சுத்திலும் தையல் போட்ட பிறகு அந்த பீஸ வந்து கையாலேயே வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டு இழுத்து, இழுத்து விடுங்க. வெளி சைடு வெளி பக்கமா இழுத்து விட்டீங்கன்னா, உங்களோட ப்ளவுஸோட நல்ல பக்கத்துக்கு மேல அந்த பார்டர் வந்து அழகா வந்து இப்டி உட்காரும். இழுத்து விட்டு உட்கார வச்ச பிறகு நீங்க அயர்ன் பண்ணணும்னா அயர்ன் பண்ணிக்கலாம். ஏன்னா, அது கொஞ்சம் பெரிய வேல அயர்ன் பண்ணி நீங்க உட்கார வைக்கிறது. இல்ல என்னால மிஷின்லேயே அடிச்சு கொண்டு வந்து உட்கார வைக்க முடியும்னா, நீங்க மிஷின்லேயே கேன்வாஸ திருப்புனோனே டக்குனு நீங்க என்ன பண்ணுங்க, மிஷின்ல வந்து உட்காந்து அத சை ஒட்டி ஓரமா அந்த கேன்வாஸ ஒட்டி ஓரமா ஒரு படிமான தையல்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த படிமான தையல வந்து போட்டுக்கிட்டே வாங்க. அதேமாரி போடும்போது, அந்த ஷேப் வந்து கரெக்ட்டா இருக்கணும். அந்த வளைவு வந்து அ கொஞ்சம் முன்ன பின்ன இல்ல அந்த வளைவு ஒழுங்கா வராம சப்பட்டையா இருக்கிற மாரி பார்க்காம, அந்த வளைவு அழகா வர்ற மாதிரி, நீங்க பொறுமையா அந்த கேன்வாஸோட ஓரத்துல படிமான தையல் வந்து போட்டுட்டே வாங்க. சுத்திலும் போட்டுட்டு வாங்க. அதேமாரி ஒரு ஒரு வாட்டியும் அந்த கேன்வாஸ வந்து கையாலே பிரஸ் பண்ணி அமுக்கி, அமுக்கி விட்டு வந்து நீங்க தையல் போட்டுட்டே வாங்க. எடுத்தோனே அப்படியே ஸ்பீடா போட்றாதீங்க தையல. இல்லாட்டி அந்த ஷேப் மாறிரும். நம்ப ஷேப் மாறாம இருக்கிறதுக்காக தான் கேன்வாஸ் யூஸ் பண்றோம். இல்லாட்டி நீங்க துணியிலே உங்களால அடிச்சு திருப்ப முடியும்னா கூட நீங்க அடிச்சு திருப்பிக்கலாம். பட் அவ்ளோ ஷேப் வந்து அவ்வளோ நீட்டா வராது. இந்த மாரி கேன்வாஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போது, அந்த நம்மளோட பெர்ஃபெக்ட் எக்ஸாக்ட் ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதனால தான் நம்ம வந்து கேன்வாஸ் யூஸ் பண்றோம். இப்ப சுத்திலும் வந்து நம்ம தையல் போட்டு முடிச்சாச்சா? இதோடயே நீங்க வந்து பார்டர் அட்டாச் பண்ணணும்னா, தாராளமா கையோட பார்டர் அட்டாச் பண்ணலாம். இப்ப நான் காட்டுறேன் பாருங்க. நுனியில எப்படி தையல் போட்டிருக்கேன்னு. அது மாரி தையல் போட்டுக்கலாம். பைப்பிங் வைக்கணும்னாலும் கூட நீங்க கையோட பைப்பிங் வச்சுக்கலாம். பட் அது எப்படி வைக்கிறதுன்னு நான் அடுத்த வீடியோல சொல்றேன். இது வந்து பார்டர் அட்டாச் பண்ணி லேஸ் அட்டாச் பண்ணி பண்றோம். இத கையோட லேஸ் அட்டாச் பண்றீங்கனாலும், அந்த ஷேப் வர்ற மாரி வச்சு நீங்க அட்டாச் பண்ணணும். இல்லன்னா கூட நீங்க அப்புறம் பொறுமையா கூட அப்புறம் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம சாரி பீஸ் வச்சு கட் பண்ணி வச்சிருந்தோம்ல 3 இன்ச்சுக்கு 3 இன்ச் அந்த பீஸ எடுத்துட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு 1/2 மடிங்க. திரும்ப ஒரு 1/2 மடிங்க. அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு ஒரு 1/2 மடிங்க. மொத்தம் 3 1/2 வந்து நம்ம மடிக்கணும். அது பார்க்க கடைசியா நமக்கு இந்த மாரி சமோசா மாடல்ல வரும். இதுல வந்து நீங்க ஒரு தையல் போட்டு எடுத்துருங்க. எந்த பக்கமா தையல் போட்டு எடுக்கணும்னா, ஃபோல்டு சைடா இருக்கிற மாரி பார்த்து தையல் போடணும். இப்ப இது 1/2ஆ மடிச்சோமா, இன்னொரு ஒரு 1/2ஆ மடிச்சோமா, அத இன்னொரு ஒரு 1/2ஆ மடிக்கும்போது,
ஃபோல்டு சைடு இருக்கு பாருங்க. அந்த சைடுல தான் நம்ம தையல் போடணும். கீழ் சைடா பார்த்து தையல் போட்றாம, ஃபோல்டா இருக்கக்கூடிய சைடு மேல பார்க்குற மாரியும், ஓப்பனா இருக்கிற சைடு உங்கள பார்க்குற மாரியும் வச்சு நீங்க தையல் போட்டு எடுக்கணும். இப்ப நம்ம ஃபுல் பீஸையும் வந்து தையல் போட்டு எடுத்தாச்சு. ஒண்ணு ஒண்ணா போட்டுட்டு இருந்தேன்னா, வீடியோ ரொம்ப லென்த்தா போயிருந்தா, நான் வந்து 2 பீஸ் மட்டும் தையல் போட்ட மாரி காட்டிட்டு, மித்த எல்லாத்தையும் வந்து நான் ஓட்டி விட்டு, நான் தையல் போட்டு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா பீஸையும் தனித்தனியா கட் பண்ணேன். அது இன்னும் பெருசு. நம்ம தையல் போட்ட பாருங்க, அத ஒட்டி 1 பாயிண்ட் அளவுக்கு நீங்க கட் பண்ணிக்கோங்க. போட்ட தையல்லேருந்து 1 பாயிண்ட் அளவுக்கு தள்ளி, ஆ லைட்டா கட் பண்ணுங்க. ரொம்ப ஒட்டி கட் பண்ணிறாதீங்க. ஏன்னா, அதிக பிசிறு இருந்துச்சுன்னா, ப்ளவுஸ் போடும்போது ரொம்ப தடிமனா இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு அந்த பிசிறு பகுதியெல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த பீஸஸ்லாம் நம்ம ஒரு 15லேருந்து 20 பீஸ் வரைக்கும் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதுவே போதும். இப்போ இதில எப்படி நம்ம ப்ளவுஸ்ல வைக்கணும்னா, ஆ க்ளோஸ்டு பக்கம் இருக்கு பாருங்க. அது ஆப்போசிட்டா பார்த்த மாரியும், ஓப்பன் சைடு உங்கள பார்த்த மாரியும் எடுத்துக்கிட்டு, அத வந்து கேன்வாஸ்க்குள்ள எப்படி வைக்கணும்னா, தையல் போட்டிருக்கோம் பாருங்க இந்த பீஸ் மேல. அந்த பீஸ மறைச்ச மாரி கேன்வாஸ் இருக்கணும். அந்த கேன்வாஸ ஒட்டி தையல் போடுங்க. கேன்வாஸ்லேருந்து தள்ளி தையல் போட்டுறாதீங்க. அந்த கேன்வாஸ் மேல அந்த பீஸ ஒட்டி தையல் போடுங்க. நுனி தையலா வந்து போடுங்க. சரிங்களா? ஆ அந்த மாரி போட்டா தான் அந்த பிசுறு வந்து உள் சைடா இருக்கும். ரொம்ப தெரியாது. அதே மாரி அ ஓ க்ளோஸ்டு சைடு வந்து உங்களோட ஆப்போசிட்ட பார்த்த மாரியும், ஓப்பன் சைடு உங்கள பார்த்த மாரியும் தான் நீங்க பீஸ் வச்சு தையல் போட்டுக்கிட்டே வரணும். ஒரு பீஸையும் ஒட்டி, ஒட்டி தையல் போடுங்க. பக்கத்துல, பக்கத்துல வச்சு ஒரு பீஸ்க்கு மேல இன்னொரு பீஸ வச்சு தையல் போடாதீங்க. அந்த ஒரு பீஸ் வச்சுட்டீங்களா, அத ஒட்டி இன்னொரு பீஸ் இருக்கிற மாரி வச்சு, நீங்க வந்து தையல் போட்டுட்டே வாங்க. அ எது வரைக்கும் தையல் போட்டு வாங்க அப்படின்னு சொல்றேன்னா, இப்ப இந்த பாட் ஷேப் வரைஞ்சிருக்கோமா, அந்த ப்ளவுஸ் பகுதி இருக்குல்ல, அதோட சென்டர் இருக்குல்ல, அந்த சென்டர் பகுதி வரைக்கும் நீங்க ஒரே சைடா வந்து வச்சு உங்கள பார்க்குற மாரி வச்சு நீங்க வாங்க. கரெக்ட்டா அந்த சென்டர் பகுதி இருக்குல்ல, அந்த சென்டர் பகுதிக்கிட்ட ஒரு பீஸ் வைங்க. வச்சு ஸ்டிச் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் அந்த சென்டர்லேருந்து இந்த பகுதிக்கு எப்படி வைக்கணும்னா, இப்போ சென்டர் பகுதியில நம்ம இப்படி வச்சுட்டு வந்தோம். இப்போ சென்டருக்கு அப்புறம் எப்படி வைக்கணும்னா, அந்த குளோஸ்டு பகுதி உங்கள பார்த்த மாரியும், ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட்டா பார்த்த மாரியும், அப்படியே வைஸ் வெர்சாவா நீங்க மாத்தி வச்சுட்டு வரணும். ஆ ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் எப்படி வச்சோம் ப்ளவுஸ்ல, ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் வந்து ஓப்பன் சைடு வந்து உங்கள பார்த்த மாரியும், க்ளோஸ்டு சைடு மேல பார்த்த மாரி வச்சோம். இப்ப செகண்ட் ஹால்ஃப் எப்படி வைக்கணும்னா, ஓப்பன் சைடு வந்து கீழ உங்களோட ஆப்போசிட்ட பார்த்த மாரியும், க்ளோஸ்டு சைடு உங்கள பார்த்த மாரியும், இந்த மாரி வச்சுட்டு வரணும். அதே மாரி 1/4 இன்ச் 1/4 இன்ச் மேலேருந்து ப்ளவுஸ் பீஸ்லேருந்து மேல விட்டுட்டு வாங்க. ஏன்னா, அது ஷோல்டர் ஜாயினிங்க்கு போயிரும். அதனால. இப்ப நம்ம சுத்திலும் வச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, லேஸ் வைக்கலாம். லேஸ் வந்து நீங்க எப்படி வைக்கலாம் அப்படின்னா, நீங்க ஒண்ணு இந்த மாரி வைக்கலாம். இப்படி இந்த பீஸ ஒட்டி வைக்கலாம். இல்ல அப்படின்னா, நீங்க அந்த சைடு கார்னர்ல கரெக்ட்டா ஒட்டி வைக்கிற மாரி வைக்கலாம். நான் வந்து இந்த சைடு கார்னர்ல அந்த ஷேப் கிட்ட அந்த பானை ஷேப் இருக்குல்ல, அந்த இதுகிட்ட ஒட்டி இருக்கிற மாரி போதும்னால, அந்த சைட நான் வச்சுட்டு சுத்திலும் அந்த லேஸ வந்து பார்த்து அதையும் வந்து பொறுமையா வைங்க. லேஸ் வந்து கொஞ்சம் எப் 1/2 இன்ச்சுலேருந்து 1/4 இன்ச் இருக்கக்கூடிய லேஸ் வாங்கி வைங்க. கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா இருக்கணும். ரொம்ப சில லேஸ்லாம் வந்து ஸ்டிஃப்பா நிக்கும். ஸ்ட்ரெயிட்டா அந்த மாரி லேஸ்லாம் வச்சுறாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாரி டிசைன் ப்ளவுஸ்லாம் பண்றீங்கன்னா, 1/4 இன்ச்லேருந்து 1/2 இன்ச் அளவுக்கு அகலத்தில இருக்கக்கூடிய லேஸ் மட்டும் அட்டாச் பண்ணுங்க. ஏன்னா, அதே மாரி லேஸ் வந்து ஃப்ளெக்சிபிளா வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கிற மாரியான லேஸ் யூஸ் பண்ணுங்க. அப்பதான் அந்த ஷேப்பையும் அந்த லேஸ் வந்து அழகா வளைஞ்சு குடுக்கும். இப்ப ஸ்ட்ரெயிட்டா ஸ்டிஃப்பா இருக்கிற மாரி லேஸ் எடுத்தீங்கன்னா, அது அப்படியே நேரா தான் நிக்குமே தவிர, அந்த ஷேப் குடுக்காது. அதுக்காண்டி தான். அதுக்கப்புறம் இந்த பீஸஸ் ரெடி பண்ண வச்சோம் பாத்தீங்க, அதெல்லாம் கொஞ்சம் இப்படி விரிச்சு விடுங்க. விரிச்சு விட்டீங்கன்னா, அழகா வந்து அது இதழ் மாரி கிடைக்கும். லீஃபோட பெட்டல் மாதிரி, இல்ல லீஃப் ஷேப்ல வந்து கிடைக்கும். அந்த பீஸஸ் வந்து எப்படி நீ ஸ்டிச் பண்ணணும், இதுக்கப்புறம் ஊசி நூலால ஸ்டிச் பண்ணணும். கொஞ்சம் டைம் எடுக்கும். பொறுமையா வந்து பண்ணீங்கன்னா, அழகா ரெடி பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பெட்ல வந்து ஆ உங்களோட லெஃப்ட் சைடு இருக்கிற மாரி பார்த்து ஸ்டிச் பண்ணுங்க. ஊசி நூலாலே கோர்த்துடுங்க. ஃபர்ஸ்ட்டு அடி பகுதியிலேருந்து ஊசிய வெளிப்பகுதியில எடுத்துட்டு, ஒரு மணி, ஒரு மணிய கோர்த்துட்டு, திரும்ப அந்த மணியோட சேர்த்து அந்த ஊசிய வந்து உள் சைடா விட்டுட்டு, பின் பகுதியில வந்து தையல் போட்டு, சிங்கிள் சிங்கிள் தையலா போட்டு நீங்க பண்றீங்கன்னா கூட பண்ணலாம். இல்ல ஒரே நூல வச்சு சுத்திலும் இழுத்து விட்டுறலாம்னு நெனச்சீங்கன்னா, இழுத்து விட்டுருங்க. ஆனா அது வந்து இழுக்காதீங்க. பிகாஸ் நீங்க லைட்டா ஊக்கு ஈக்கு மாட்டி இழுத்துடுச்சுன்னா, அந்த நூல் பிஞ்சிருச்சுனா கூட அந்த பூ எல்லாம் அந்த மணி எல்லாம் கொட்டு போயிரும். அதனால முடிஞ்ச வரைக்கும் ஒரு பீஸையும் நீங்க வந்து ஊசி நூலால ஸ்டிச் பண்ணும்போது, தனித்தனியா நாட் போட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்க. அப்பதான் வந்து கரெக்ட்டா இருக்கும். இப்போ ஒரு பெட்டல் நம்ம லெஃப்ட் சைடு வச்சோம். இன்னொரு பெட்டல்ல வந்து என்ன பண்ணணும், ரைட் சைடு வைக்கணும் ஒரு பூவ.
அதே மாரி இன்னொரு பீஸ வந்து லெஃப்ட் சைடு, லெஃப்ட், ரைட்டு, லெஃப்ட், ரைட்டுங்கிற மாரி மாத்தி, மாத்தி வந்து கடைசி பீஸ் வரைக்கும் வச்சுட்டு வந்துருங்க. ஆனா கையில கோர்க்கும்போது கொஞ்சம் கவனமா கோருங்க. ஏன்னா பார்டர்லலாம் இந்த மாரி சின்னதா ஊசி இறங்குறதுக்கு கொஞ்சம் இதுவாகும். நான் வீடியோக்காக சுத்திலும் ஒரே நூலால வச்சு நான் தச்சு எடுத்துட்டேன். இப்ப பாருங்க ஃபுல்லா லெஃப்ட், ரைட்டுன்னு நம்ம இது பண்ணி வைக்கும்போது எவ்வளோ அழகா இருந்துச்சுன்னு. இப்ப தான் வந்து அந்த மெயின் ப்ராசஸே. நான் கீழ ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து சாரி பீஸ்ல வந்து விட சொன்னேன் பார்த்தீங்களா? ப்ளவுஸ் பீஸ்ல அது இதுக்காக தான். இதுல வந்து ஒரு 1/2 இன்ச் மடிச்சுட்டு, இன்னொரு 1/2 இன்ச்ச வந்து நம்ம லைனிங் பீஸோட சேர்த்து மடிச்சுட்டா, நம்மளுக்கு வந்து கீழ 1 1/2 இன்ச்சுக்கு மடிச்சு அடிச்ச மாரியான அந்த லுக் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். ஒரு தையல் போட்டுட்டு, கடைசியா நுனியில வந்து இன்னொரு ஒரு படிமான தையல் போட்டுட்டீங்கன்னா, ரொம்பவே நீட்டா வந்து அந்த இடத்துல ஏதோ ஒரு பட்டி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண மாரி நீட்டா இருக்கும். அதுக்கப்புறம் சைட்ல நம்ம டக்கு பிடிப்போம்ல, அந்த டக்குல எவ்வளோ பிடிக்கணும்னா, 1 இன்ச் அளவுக்கு அகலமும், 3 இன்ச் அளவுக்கு உயரமும் இருக்கிற மாரி நீங்க சைட்ல 2 டக்கு புடிச்சா தான், ப்ளவுஸ் வந்து முதுகுல வந்து அப்படியே கச்சிதமா உட்காரும். சில பேர் ப்ளவுஸ் பார்த்துருக்கீங்களா? அப்படியே அடி பகுதி வந்து தூக்கிட்டு இருக்கும். அந்த மாரி உங்களுக்கு இருக்காது. இந்த மெத்தட்ல புடிச்சீங்கன்னா. இப்ப பாருங்க ப்ளவுஸ் எவ்ளோ நீட்டா ரெடி பண்ணி எடுத்துட்டோன்னு. பிகினர்ஸ்க்காக ரொம்பவே சிம்பிள் மெத்தட்ல சொல்லிக் குடுத்துருக்கேன். கண்டிப்பா ஒரு தடவயாச்சும் ட்ரை பண்ணி பாருங்க. ஆ ஒரு தடவ ட்ரை பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு வந்து இந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து ரொம்ப பிடிச்சு போயிரும். இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஸ்லீவ் டிசைனோட சேர்த்து நீங்க ஒரு 800 சார்ஜ் பண்ணலாம். இல்ல வெறும் ப்ளவுஸ் டிசைன்னா வந்து நீங்க ஒரு 500 வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம். வெறும் டிசைனுக்கு மட்டும் சொல்றேன். ஸ்டிச்சிங்க்கு நீங்க தனியா வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பா இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பொறுமையா பார்த்த நல்ல உள்ளங்களுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து ஸ்லீவ் டிசைன்